ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரமலைஸ்டு பனானா ரோஸ்ட். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன், செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பனானா ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு வாழைப்பழம், கற்பூரவள்ளி, நேந்திரம்பழத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, பச்சை வாழைப்பழம்லாம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி பழம்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்குன்றதுனால அவங்க ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரோஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இது மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானாவை சேர்த்துக்கலாம். மெடிசன் நீங்கள் போட்டிங்கன்னா அது நம்ம திருப்பி போடும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் தடியாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போது ஒரு நிமிஷம் போல் இந்த நெய்யில் வந்து நம்ம இந்த பனானாவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பனானாவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது இந்த பழத்துக்கு இனிப்புக்காக நான் வந்து 2 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வேணுன்றதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்காக செய்கிறதா இருந்தால் மோஸ்ட்லி நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகும். அதில் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் போல் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நாட்டு சக்கரை கேரமலைஸ் பண்ணது வந்து அப்படியே இந்த பழம் வந்து நல்லா உறிஞ்சிருச்சு. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். நார்மல் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நான் இது கூட சின்னமன் பவுடர், அதாவது பட்டைப்பொடி சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம். ப்ரெட்டு நடுவில் வச்சு கொடுத்திங்கன்னா சாண்ட்விச் மாரி கூட சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேரமலைஸ்ட் பனானா ரோஸ்ட். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஆற வச்சு கொடுங்க. ஏன்னா இது சுகர் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஆற வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.